ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஸ்மோனிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கேக் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும் போடுறது கிடையாது, மற்ற அந்தமானில் நடக்கிற பூஜை, அப்புறம் டெய்லி ரொட்டீன், ரங்கோலி எல்லாம் போகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கிளாஸ் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை அதில் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதோட அரை கிளாஸ் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே இந்த கிளாஸ் அளவு தான். ஸோ எந்த கிளாஸ் யூஸ் பண்ணாலும், எந்த பவுல் யூஸ் பண்ணாலும் அதே பவுலில் யூஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நம்ம மிக்சியில் ஓட்டிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா 3/4 கப்பு ரவை எடுத்துக்கிறோம், வறுத்த ரவை. அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம சோடா சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு பாக்கெட் ஈனோ அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பிஞ்சு சால்ட்டு, 3 ஏலக்காய். நம்ம எசன்ஸ் ஊற்றுறது இல்லை, ஸோ நம்ம ஏலக்காய் போட்டுக்கிறோம். அதோட காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கிளாஸ் எடுத்துக்கிறேன். இதை மறுபடியும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லை, பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் சுற்றி நான் கீ தடவிக்கிட்டேன், நெய் தடவிட்டு இந்த கேக் மிக்ஸ்சரை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனோ ஒரு டூத் பிக்கோ வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உள்ளே வந்து ஏர் போகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கார்னிஷ்க்கு 3 முந்திரி, 4 பாதாம், ஒரு 5-6 கிஷ்மிஸ் பழம் வந்து சேர்த்துருக்கேன். பண்ணிவிட்டு இதை 2 கீழே வச்சு ஒரு 2 தட்டு தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு பேனில் வந்து ஒரு கடாயில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு இப்போ அந்த கேக் ட்ரேயை எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க கடாயை. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி 2 டேப்பு பண்ணிவிட்டு உள்ளே வைங்க. அப்படியே டக்குன்னு 2 தட்டு தட்டிட்டு உள்ளே வைங்க. அப்போ தான் ஏர் இருந்தாலும் ரிமூவ் ஆயிரும். அப்போ தான் உள்ளே ஈவனாக உங்களுக்கு வந்து கேக்கு வேகும். இப்போ 15 நிமிஷத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கேக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா கேக்கை ஆற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக கேக்கு வெந்துருச்சு. இப்போ இதை ஆறுறது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் டெய்ரி மில்க் எடுத்துருக்கேன். டெய்ரி மில்கை அதில் போட்டு இந்த மாதிரி ஒரு வச்சு இப்போ நல்லா அந்த டெய்ரி மில்கை மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரையிறதுக்கு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இந்த கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு கேக்கை திருப்பிக்கிடலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சோடாவும் யூஸ் பண்ணல, நம்ம பேக்கிங் பவுடரும் யூஸ் பண்ணல, வெறும் ஈனோவை வச்சு ப்ளஃபியாக கேக்கு செஞ்சாச்சு. இப்போ நம்ம மேலே இந்த டெய்ரி மில்க்கு மெல்ட் பண்ணி வச்சுருக்கதை இதை போட்டு மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீம் பத்தலை, அதனால் கொஞ்சோண்டு மில்க் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போடுறேன். நல்லா அந்த டெய்ரி மில்கோட க்ரீமும் இந்த கேக்கில் அப்சர்வ் ஆகி சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ எல்லா சைடும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ 5 rupees மிட்டாய் ஒன்று கலர் மிட்டாய் கிடைக்குதுல, அது வாங்கியிருக்கேன் சும்மா கார்னிஷ்காண்டி. அதை மேலாப்பில் தூவி விட்டுக்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் சிஸ்டர் ஊரில் ஆந்திராவில் இருக்காங்க, அவங்களோட பர்த்டே. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. அவங்களுக்காண்டி தான் இன்றைக்கி நான் கேக் செஞ்சுருக்கேன். அவங்க இங்கே பக்கத்தில் இல்லை, அதனால் அவங்களுக்காண்டி கேக் செஞ்சு அவங்களுக்காண்டி டெடிகேட் பண்ணுறேன். ஸோ கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் என் சிஸ்டருக்கு விஷ் பண்ணிடுங்க. ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.